பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், முப்படை தளபதிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 1 மணி நேரம் நடந்த மீட்டிங்கோட முடிவுல பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவோட படை வீரர்களுக்கு ஃபுல் ஆபரேஷனல் லிபர்ட்டியை கொடுத்திருக்காங்க. எப்போ எங்க யார என்ன பண்ணணும்ங்கிறது அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்மளால நியூஸை பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? அதுவும் சாதாரணமா லோக்கல் மீடியா கிட்ட இல்லங்க, இன்டர்நேஷனல் மீடியா கிட்ட பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள வருவது இமினன்ட், இப்போ கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்க எங்க ராணுவத்தை எல்லாம் பயங்கரமா பலமாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் as I always say, நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதன் கௌரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா வந்து சேர்க்க முடியும். இந்த இஷ்யூ ஆரம்பிச்ச டயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணி பார்க்கறதுனால தான் நானும் இதை டெய்லி உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியுது. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறது, and we are living in a very ஒரு நிமிஷத்துக்கு புதுசா என்னலாமோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ MG ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now let's get started. என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு லாஸ்ட் 24 hours. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முக்கியமான விஷயம், ஓகேவா? முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடுறேன். பாகிஸ்தான் வந்து என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா க்வாஜா முகமது அசிஃப் அப்படிங்கிறவர். இவர் வந்து அவங்க நாட்டோட ஃபேஸஸ்னு, நம்ம ஒரு நாடுன்னு யோசிச்சோன்னா அங்க ஒரு சில முக்கியமான நபர்கள் இருப்பாங்கல்ல, இவர் வெறும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும் கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் பாகிஸ்தான். இன்டர்நேஷனல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ரெயூட்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எங்க நாட்டுக்குள்ள வருவாங்கங்கிறது ஒரு இமினன்ட்டான விஷயம். அதாவது அது தவிர்க்கவே முடியாது, நடக்கதான் போகுதுங்கிறது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். அதனால தான் எங்க நாட்டோட எல்லைகள் எல்லாத்தையும் வந்து நாங்க ராணுவத்தை குவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க ரெடி ஆகணும். அதுக்கு நாங்க பதிலுக்கு நாங்க என்னனாலும் நாங்களும் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்களும் சும்மா கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் பேசியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அணு ஆயுதங்களை ரெண்டு நாடும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் பேசியிருக்காரு. பண்ண மாட்டோம்னு சொல்றத தாண்டி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம். அது வந்து கடைசி ஆப்ஷனா இருக்கும். எங்க நாட்டோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு क्वेश्चन வந்தா அதை யூஸ் பண்ணுவோமே தவிர அதை பண்ண மாட்டோம்னா ரெண்டு நாடுகிட்டயும் இருக்குது, கம்ப்ளீட்டா மாத்தி அழிஞ்சு போயிடுவோம். அதை பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோங்கிற மாதிரி ரியூட்டர்ஸ் கிட்ட ஒரு பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் இது ஒரு சைடு அவங்க வந்து அதனால தான் நாங்க பார்டர்ல வந்து பயங்கரமா ராணுவத்தை குவிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தானும். சோ அதனால தான் பாகிஸ்தான் சொல்றாங்க நாங்க வர போறாங்கன்னு நினைக்கிறோம், அதனால தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, பார்டர்ல என்ன நடந்துட்டு இருக்குது? 5வது நாள் ராத்திரியா கண்டினியூஸா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்க. பெரிய அளவுல இல்லைனாலும் சின்னதா. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது, அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். பட் கண்டினியூஸா 5 நாள் ராத்திரி பார்டர்ல இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாகிஸ்தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் பதிலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடுவுல எந்த உயிர் சேதமோ பெருசா காயமோ கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேட் டேஸ்ட்ல நடந்த விஷயம்னே கூட சொல்லலாம். ராஜஸ்தான் கவர்மெண்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட வெப்சைட் இருக்கும்ல, கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி ராஜஸ்தானுக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்டோட வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? இப்போ எல்லாரும் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, இது பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த சைபர்ல வேலை செய்யறவங்க, இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கர்ஸ் யாரோ தான் பண்ணியிருக்கணும்னு சந்தேகிக்கிறாங்க. காரணம், அவங்க வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவே பண்ணிட்டு எங்க மேல பழியா போடுறாங்கங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து அதுல போட்டிருக்காங்க. பொய்யா சில நியூஸ்லாம் போட்டு ரொம்ப கேவலமான டேஸ்ட்ல அவங்க பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்து போனவங்களோட மனைவி ஒருத்தங்க கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் வந்து பயங்கரமா எல்லாருனாலையும் பேசப்பட்டுச்சு. இந்த பஹல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே அந்த போட்டோவை போட்டுட்டு ஒரு ஈனத்தனமான செயல் அங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெப்சைட்ல இவங்க வந்து காசு கொடுத்து நடிக்க வைக்கக்கூடிய பெய்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு டேர்மை போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு செயல்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல, ஏன்னா எல்லாரும் பார்க்குற ஒரு வீடியோ. பட் இது ரொம்ப மோசமான ஒரு செயலை வந்து எவன் பண்ணாலும் அது ஒரு அசிங்கமான வேலை. இனிமே கவர்மெண்ட் வந்து யார் இதை பண்ணிருக்காங்கிறதெல்லாம் தேடி எடுப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2025ல போர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கார்கில் காலகட்டத்தில் இருந்த போர் மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லயுமே வந்து யார் உலகம் ஃபுல்லா எந்த நரேட்டிவை செட் பண்றாங்கிறது வரைக்குமே வந்து ஒரு போர் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து இவங்க வெப்சைட்டை வந்து ராஜஸ்தான் கவர்மெண்டோட எஜுகேஷன் வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணி இது பண்ணது ஒரு கேவலமான செயல். கவர்மெண்ட் இமிடியேட்டா இப்போ வெப்சைட்டை டவுன் பண்ணிருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. எனிவே, இதெல்லாம் பாகிஸ்தான் சைட்ல நடந்திருக்கிறது. இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். நம்ம நாடு என்னென்ன பண்ணிட்டு இருக்குது. So as I already said, வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், மொத்த முப்படை தளபதிகளுக்கும் தளபதி எல்லாருக்குமே அல்டிமேட்டா டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார்ல அவரு, பிளஸ் ஹெட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஹெட் ஆஃப் இந்தியன் நேவல் ஃபோர்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஓகேவா? முப்படை தளபதிகளும் அவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருப்பார்ல அவரும், அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரும், இவங்க எல்லாருமே வந்து ராணுவத்து சைடு தானே வருவாங்க. இவங்க எல்லாருமே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இன்னைக்கு போயிருக்குது. இந்த மீட்டிங்கோட முடிவுல தான் வந்து பிரைம் மினிஸ்டர் சைடுல இருந்து எல்லாத்தையும் பேசியாச்சு. இனிமே எப்போ என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்க
உங்ககிட்ட விட்டுறோம். இந்திய ராணுவத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் நம்மளால இப்ப பார்த்துட்டு இருக்க முடியுது. இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்தியா வந்து பேசிக்கா இப்ப நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து இனிமே நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட சொல்லியிருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஃப்ரம் த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வி ரீட். ராணுவம் ஒரு சைடு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பட் பண்ணவன் இன்னும் காணாம போயிட்டு இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லு மதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாகிஸ்தான் சைடுல இருந்து நடந்த ஒரு செயல்ங்கிறதுக்கு இந்தியா மோர் அண்ட் மோர் ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஷிம் முசா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் தான் வந்து இவங்க பண்ண இந்த வேலைக்கு ஒரு தலைவனா இருந்திருக்கான். 4 பேர் இருந்திருக்காங்க. அதுல இவன் தான் தலைவனா இருந்திருக்கான். இவன் வந்து ஒரு எக்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி அப்படின்னு வந்து இப்போ நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளோட இன்டெல் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. இவன் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில வேலை பார்த்த ஒருத்தன் இந்த சைடு இந்தியால ராணுவ எல்லை எல்லாத்தையும் மீறி இந்திய நாட்டுக்குள்ள வந்து ஒரு தாக்குதலை நடத்தி இருக்காங்கிறது தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இவனே வந்து அதே அந்த வேலி இருக்குல்ல, இந்த ஒரு தாக்குதல் நடந்த பஹல்கம் அந்த பகுதியில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வேற இப்போ வந்திருக்குது. ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது. அவங்க அப்பா அந்த குழந்தைய வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவன் பின்னாடி தாண்டி நடந்து போறான். சோ இது ரொம்ப பிளான்டா நோட்டம் போட்டு என்ன பண்ணணுங்கிறது வரைக்கும் வந்து ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறதுலே ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவுமே வந்து இப்போ ரொம்ப கோவமா இருக்கிறது இவங்க மேல. இந்தியா மேல ஒரு இந்தியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேல ஒரு தாக்குதல் கொடுங்க, மறுபடியும் இப்படி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் ஒரே குரல்ல வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தன் இன்னமும் எதையாவது சண்டையை தூண்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் விடுங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் ஓகேவா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து ஒரே குரல்ல இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. இந்தியால இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட் வந்து மறுபடியும் பஹல்கம்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க. which is crazy கரெக்ட்டா? ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்போ 50 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. காரணம் அங்க வந்து தேவையான செக்யூரிட்டிஸ் இல்லங்கிறதுனால ரொம்ப ஃபேமஸான டெஸ்டினேஷன். நான் போயிட்டு வந்தேன்ல, நான் வந்து போன வருஷம் மே மாசம் இதே பகுதியில தான் நான் போயிட்டு வந்தேன். நான் போன இடத்தெல்லாம் இப்போ மூடி வச்சுட்டாங்க. ஓகேவா, அந்த இடம்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்காது. பட் அங்கேயுமே போதிய செக்யூரிட்டி டூரிஸ்டுக்கு இல்லங்கிறதுனால அதையும் கூட இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. தூத் பத்ரியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 50 இடங்கள் ஓகேவா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஆனா இந்தியன்ஸோட மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. பரவாயில்ல, தாக்குதல் நடந்திருக்குது, எல்லாம் சரி. ஆனா இப்போ அங்க இந்தியன் ஆர்மி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபோர்சஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்க போறோம்னு சொல்லிட்டு இந்தியன் டூரிஸ்ட் வந்து மறுபடியும் பஹல்காம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நாடா நம்ம நாட்டோட ராணுவத்து மேலயும் நம்ம நாடு மேலயும் வச்சிருக்கிற நம்பிக்கையை மறுபடியும் காமிக்குது. ஓகே, அடுத்தது என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ட்ரேட வந்து நம்ம கம்ப்ளீட்டா நிறுத்துவோம்னு சொல்லி பேசியாச்சு. பட் இருந்தாலும் பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவோட ட்ரேடுங்கிறது செகண்டரி ரூட் வழியா நிறைய நடந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல இருந்து டைரக்டா ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம ஊர்ல இருந்து பங்களாதேஷோ இல்ல ஸ்ரீலங்காவோ இல்ல வந்து மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியோ வாங்கி மறுபடியும் அதை பாகிஸ்தானுக்கு கொடுக்குற கதைகள் அங்கங்க நடந்துட்டு இருக்குது. இந்தியா வந்து இதையுமே செக் பண்றதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தானோட டிபெண்டன்சி வந்து மெடிசனுக்கு 30 to 40% இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறாங்க, சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு. அப்போ அதெல்லாத்தையும் கூட வந்து இந்தியா கை வைக்கிறதுக்கு பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி எப்படி பாகிஸ்தான் அவங்களோட ஏர் ஸ்பேஸ், பாகிஸ்தான் மேல இப்போ எந்த இந்தியன் ஃபிளைட்டும் பறக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில கை வச்ச உடனே அவங்க வந்து பதிலுக்கு எங்க நாட்டு மேல நீங்க யாரும் பறக்க கூடாதுன்ட்டாங்க. இதனால அவங்களுக்கு தான் அதிகமான லாஸ் இருக்குது இந்தியாவை விட. பிகாஸ் வானத்து மேல பறக்கிறப்போ நம்ம டிக்கெட் காசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறோம். இந்த பார்ப்பா அவன் வானத்து மேல பறக்கிறேன்னு, அவன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மேல தான் அதிகமாக காயத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஆக்ஷனால ஒரு சராசரி இந்தியனோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய டிக்கெட் காஸ்ட் யூஎஸ்கோ, யூரோப்கோ, மிடில் ஈஸ்டுக்கோ, டெல்லியில இருந்து எஸ்பெஷலி போறவங்களுக்குலாம் வந்து அதிகமா இப்போ செலவு வரப்போகுது. இப்போ இதே மாதிரி இந்தியா வந்து ஒரு டிட் ஃபார் டேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் பாகிஸ்தானி ஃபிளைட்ஸ் இந்தியா மேல பறக்குதுல, அதுக்கு நம்ம வந்து பெருசா கை வைக்கல. பட் ஒருவேளை கை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸுமே வந்து போயிட்டு இருக்க நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் நம்ம வந்து இந்த சைட் போகணும். நம்ம வெஸ்ட நோக்கி போறப்போ தான் பாகிஸ்தான் மேல பறக்கிறது பிரச்சனை. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட நோக்கி பறக்கிறப்போ, லைக் சைனாக்கு பாகிஸ்தான்ல இருந்து போகணும்னாலோ, மலேசியா போகணும்னாலோ, சிங்கப்பூர் போகணும்னாலோ, இந்தோனேஷியா போகணும்னாலோ, ஆஸ்திரேலியா போகணும்னாலோ இந்தியா மேல பறக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்தியா வந்து அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் பாகிஸ்தானி ஃபிளைட்ஸ் வந்து இந்தியா மேல பறக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி போகணும்னு யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானை சுத்துறது ஈஸி, இந்தியாவை சுத்துறது கஷ்டம். அவங்க இன்னொன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல வரைக்கும் ஃபுல்லா போய் சுத்திட்டு வரணும். இல்லனா தமிழ்நாட்டெல்லாம் தாண்டி கீழே ஸ்ரீலங்காவை மேல அவங்க வந்து பறந்து போகணுங்கிறது ஒரு சம சுத்து ரூட்டு ஈஸ்ட் சைடு அவங்க போகிறதுக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து வெஸ்ட்டுக்கு போகிற ஃபிளைட்ஸை நம்ம கம்பேர் பண்றப்போ பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு இந்த சைனா, இந்தோனேஷியா, மலேசியா எல்லாம் போற ஃபிளைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நம்பர், ஒரு கொசுறு அப்படியே ஓரமா வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பர் தான். சோ அது ஒரு டிட் ஃபார் டேட்டா பண்ணலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. குளோபல் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரீஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் சைனா இந்த ரெண்டு மேஜர் என்டிட்டி தான். யூஎஸ் மத்தவங்க எல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போயிட்டாங்க. பட் சைனா வந்து பாகிஸ்தான் கூட நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பேசலனாலும் பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க ஃப்ரெண்டா நிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க டெட் அகேன்ஸ்டா பேசல. அட் த சேம் டைம் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து
2 கண்ட்ரி கிட்டயும் நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்திருக்கிறது. எனக்கு இந்த ஹாஷிம் மூசா அப்படிங்கிறவன் வந்து ஒரு பாகிஸ்தான் ஆர்மியில இருக்கிற எக்ஸ் ஆர்மி ஒருத்தன் வந்து இதெல்லாம் உள்ளுக்குள்ள பண்ணியிருக்கான். இது போக வந்து இன்னொரு ஒரு பாகிஸ்தானி, இந்த 4 பேர்ல இன்னொரு ஒரு பாகிஸ்தானி வேற இருக்கான்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில பாகிஸ்தான் இன்னும் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக்னு சொல்றது யார் ஏத்துப்பாங்க, எப்படி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு லாஜிக்கும் புரியல. பட் பாகிஸ்தான் வேர்ல்டு ஃபுல்லா கொடுக்கக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இது அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறாங்க. 20க்கு மேற்பட்ட அவங்களோட குடும்பங்கள் அனாதையா இன்னைக்கு ரோட்ல நின்னுட்டு இருக்குது. அவங்கள பெய்டு ஆக்ட்ரஸ்னு போடுற சில கொடூரமான செயல்கள்லாம் இருக்குல்ல, எந்த கேவலமான ஜென்மங்கள் இதை யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, இதுல கடைசி ஆள் யார் யார் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க வரைக்கும் அத்தனை பேருமே வந்து இந்தியானால நியாயத்தின் முன் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரப்படணும்ங்கிறத இந்த சேனல் மூலியமா மறுபடியும் நான் இந்த நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கு முன் வச்சுக்கிறேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பாக்குறேன். அண்ட் அடுத்து நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க என்ன ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.